செய்திகள் தொடர்கின்றன. ஹைட்ராலிக் வாகனம், அதிநவீன பயிற்சி முறை, பார்ப்பவர்களுக்கு அச்சத்தை ஊட்டும் காளை என இலங்கை முன்னாள் அமைச்சர் செந்தில் தொண்டமானின் ஜல்லிக்கட்டு காளை சீரிப்பாய தயாராக இருக்கிறது. அசாத்திய திறனுடன் இருக்கும் காளையை அடக்குவது சிம்ம சொப்பனமாகி உள்ளது. இது குறித்த ஒரு செய்தி தொகுப்பை பார்க்கலாம். மகன் போல இன்ப துன்பம் ஏதும் வந்தா கட்டி கோடா திமிலோட. ஜல்லிக்கட்டு தமிழர்களின் மரபு வழி விளையாட்டு. கொம்பு வச்ச சிங்கமாக சீறி வரும் காளைகள், நெஞ்சை நிமிர்த்தி காளையோடு மோதும் இளந்தாரிகள். காலம் காலமாக வீரத்தை விளையாட்டின் மூலமாக கடத்தி வரும் தமிழர்கள். குடும்பத்தில் ஒருவராக வளர்க்கப்படும் காளை வாடிவாசல் கடத்தில் இறங்கி விளையாண்டு ஜெயிக்கையில் காளையின் உரிமையாளராக காலரை தூக்கிவிட்டு செல்வதும் தமிழன்தான். சீறி வரும் காளையின் திமில் பிடித்து திமிரடக்கும் வீரனும் தமிழன்தான். மறைக்கப்பட இருந்த தமிழின அடையாளத்தை வீதியில் இறங்கி போராடி வெற்றி வாகை சூடியதும் தமிழர்கள்தான். பொங்கல் என்றதுமே கரும்புக்கு அடுத்து நினைவுக்கு வருவது ஜல்லிக்கட்டு. அப்படிப்பட்ட ஜல்லிக்கட்டு போட்டியில் தனி அடையாளத்தோடு சீரிப்பாய காத்திருக்கிறது இலங்கை முன்னாள் அமைச்சர் செந்தில் தொண்டமானின் காளைகள். 20க்கும் மேற்பட்ட காளைகளுக்கு அதிநவீன பயிற்சிகள் அளித்து சர்வதேச கிரிக்கெட் கால்பந்து போட்டிகளைப் போல் பயிற்சியும் அளித்துள்ளார். வருஷம் ஜல்லிக்கட்டு பாரம்பரியத்தை காப்பாற்றுறது எங்க அமைப்பு சார்பாகவும் மண்புமிகு செந்தில் தொண்டமான கௌரவ தலைவராக இருக்கார். ஜல்லிக்கட்டு பாதுகாப்பு நலத்தில் ஜல்லிக்கட்டுக்கு நான் நடத்துறதுக்கு சில போராட்ட காலத்தில் எல்லாத்துக்கும் ரொம்ப உறுதுணையாக இருந்து ஜல்லிக்கட்டு நடத்துறதுக்கு சுப்ரீம் கோர்ட் வரல அது இருந்தது எல்லாத்துக்குமே தெரியும். அதே மாதிரி வருஷத்துக்கு ஒவ்வொரு மாடு, அதாவது ஹைலைட்டாக இந்த கலாச்சாரத்தை வெளியில் கொண்டு வர்றதுக்காண்டி ஜல்லிக்கட்டு வருஷம் எந்த மாடு ரொம்ப நல்ல நேமில் இருக்கோ அந்த மாட்டை வாங்குவார். அது வருஷம் ஃபுல்லாக ப்ராக்டிஸ் கொடுத்து அதுக்கு தனியாக பார்வை போட்டு அதுக்கு சம்பள ஆளுங்களை போட்டு இடமும் தனியாக போட்டு இந்த இடத்துல 3 செட்டு இருக்கும். காலைல ஒரு இடத்துல இருக்கும், மத்தியானம் ஒரு இடத்துல இருக்கும், நைட்டு ஒரு இடத்துல இருக்கும். அது மாதிரி அதை வீட்டில் இருக்கிற பிள்ளைங்க தான் எங்களுக்கு மாடை நாங்கள் நினைக்க மாட்டோம். நவீன பொம்மைகளை கொண்டு குத்து பயிற்சி, ஜல்லிக்கட்டு காளைகளை அழைத்து செல்ல அதிநவீன ஹைட்ராலிக் வாகன ஏற்பாடுகள் என இலங்கையின் முன்னாள் அமைச்சர் செந்தில் தொண்டமானின் செயல்கள் பார்வையாளர்களை பரவசமூட்டுகின்றன. இதற்காக சிவகங்கை மாவட்டம் மதகுப்பட்டியில் தனித்துவமான களமே உருவாக்கப்பட்டுள்ளது. ஹைட்ராலிக் இதுதான் ஃபர்ஸ்ட் வாங்கியிருக்கோம். நாங்கள் மாட்டுங்களுக்கு எதுக்காண்டி வாங்கியிருக்கோம்னா பெருமைக்காண்டி வாங்கல. மாடுங்க சிரமம் இல்லாமல் ஒரு ஊருக்கு கொண்டு போறோம்னா நிச்சய மாடு இறக்குறதுக்கு வசதி இல்லாமையோ போக்குவரத்துல இல்லாமையோ மாடுங்க எல்லாம் இறங்கணும்னு மாடு பிடிச்சிருக்கவங்கள பாயும், எங்க ஆளுங்களே பாயும். மாடுங்க கீழே இறக்கையில தடுமாறி கீழே விழுவுறது அதெல்லாம் இல்லாமல் இருக்கிறது மாடு எங்கிட்டு திருப்புறமோ அந்த சைடு மாட்டை இறக்கலாம். அதனால இந்த வாட்டி எடுத்திருக்கோம் ஹைட்ராலிக் வண்டி. இதுதான் முதல்ல இந்த தமிழ்நாட்டில் இதுதான் ஃபர்ஸ்ட் எடுத்திருக்கோம். இந்த வண்டி தான் முதல்ல எடுத்திருக்கோம். அது எங்களுக்கு சந்தோஷம். கேரவன் வச்சிருந்தோம். கேரவன்ல மாடு எதனால அந்த மாதிரி சொகுசாக வச்சிருந்தோம்னு கேட்டீங்கன்னா, இப்போ ஒரு ஜல்லிக்கட்டுக்கு இங்கேருந்து ஒரு 150 கிலோமீட்டர் 200 கிலோமீட்டர் போச்சுன்னா வெயிலில் நிற்கக்கூடாது. எங்களை பொறுத்தவரை தான் சொன்னோம். மற்றவங்களும் அந்த மாதிரி வச்சுக்கோங்க போச்சுங்கன்னு சொல்லலை. தமிழர்களோட பாரம்பரியத்தை காப்பாற்றிட்டு வர்றாரு. அதுக்கு நம்ம கூட நாங்கள் செய்வோம். செந்தில் தொண்டமானின் காளை பட்டாளத்தில் கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்னதாக கர்நாடக மாநிலத்தில் புலி ஒன்றை விரட்டி டிவி மீடியாக்கள் மூலம் பிரபலமான காளையும், KGF படத்தில் வந்த காளையும் சேர்க்கப்பட்டுள்ளது. அது மட்டுமா, பல்வேறு போட்டிகளில் வென்று பரிசுகளை குவித்த புல்லட் காளையும் இவர் வசம் இருப்பதால் இந்த ஆண்டு ஜல்லிக்கட்டில் செந்தில் தொண்டமான் வளர்க்கும் காளைகள் மீதான எதிர்பார்ப்பு அதிகரித்துள்ளது. தை மாதம் துவங்கி தமிழ்நாடு முழுவதும், குறிப்பாக மதுரை மாவட்டத்தைச் சேர்ந்த அலங்காநல்லூர், பாலமேடு, அவனியாபுரம் மற்றும் சிவகங்கை மாவட்டத்தில் நடைபெறும் அனைத்து ஜல்லிக்கட்டுகளிலும் வெற்றி பெற்று செந்தில் தொண்டமானின் காளைகள் வாகை சூடும் என காளைகளின் பயிற்சியாளர்கள் நம்பிக்கை தெரிவித்திருக்கிறார்கள். ஒவ்வொரு காளையும் இண்டிவிஜுவலா ட்ரெயினர் வச்சு
ரெடி பண்ணிகிட்டு இருக்காங்க. இப்போ ஒவ்வொரு ஈவெண்ட்டுக்கும் ஜல்லிக்கட்டு ஈவெண்ட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடியும் பார்த்தீங்கன்னா என்ன பக்கத்தில் இருக்கிறதுனால நான் வந்து ஹெல்த் இன்ஸ்பெக்ஷன் பண்ணி அது அனிமல் எல்லாம் நார்மலாக இருக்குது, அதேமாதிரி எந்த ஒரு இல்னஸும் இல்லை, அந்தமாரி பார்த்துட்டு தரவாக செக் பண்ணிவிட்டு ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட் கொடுத்ததுக்கப்புறம் தான் இங்கே ஃபார்ம்லேருந்து வெளியே ஏற்றுவாங்க காலையில். நியூஸ் 7 தமிழ் செய்திகளுக்காக சிவகங்கை செய்தியாளர் சுப்பிரமணி.